கேரளாவிற்கு வேலைக்காக சென்ற நெல்லை மாவட்டம் கிழக்கலங்கல் பகுதியைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் பத்தனம்திட்டா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்டுத் தரக்கோரி உறவினர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அப்பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் இதனால் அவர்கள் வெளியேறுவது சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் உறவினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனிடையே வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் தங்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பத்தனம்திட்டா பகுதியில் சிக்கியுள்ள பிரகாஷ் என்பவர் தொலைபேசி மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாகர்கோவில் மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் இருந்து நாங்கள் கட்டணம் வரைக்கும் இப்போ கேரளாவுக்கு வந்து பண்ணி பார்க்கறேன் வேலைக்கு. வந்த இடத்துல இப்போ வெள்ள பெருக்கமாகி சுற்றி இப்போ தண்ணிக்காடா இருக்கு. இங்க கேரளா கவர்மெண்ட் வந்து இப்போ அவங்க என்னன்னா அவங்க ஆளுக்கெல்லாம் தனியா எடுத்துட்டு போய் கொண்டு போய் ஒவ்வொரு இடமா சேர்த்துட்டே இருக்காங்க. இப்போ எங்களை வந்து இப்போ நாங்கள் அப்படி எங்களை வந்து நாங்கள் இருந்து கை காமிச்சு தான் செஞ்சோம், கண்டுக்கிற மாதிரி எல்லாம் போறாங்க. இன்னும் அதுக்கு எந்த வழியும் இன்னும் தெரியல. அதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை மாதிரி நாங்க வந்து இப்போ பத்தனம்திட்டா டிஸ்ட்ரிக்ட் அது பக்கத்துல கொளஞ்சேரி அதுதான் தெக்காமலை. இப்போ சாப்பாடுக்கு இப்போ நாங்க நேற்று நைட்டு இன்னும் சாப்பாடு ரெடி இல்லை. இப்போ நாங்க காலையிலேயே என்ன சாப்பிடுவோம். இப்பதான் சாப்பாடுக்கே வழியெல்லாம் இருந்துச்சு. இப்போ நாங்க ஒரு இடையில இப்போ ஒரு 30 கிலோ சாப்பாடு கொடுக்காங்கன்ட்டு கொஞ்சம் அங்கனே இப்போ கொஞ்சம் ஆள் கூட்டமா இருக்குனால கொஞ்சம் கிடைக்குது இருக்க வச்சு சாப்பிட்டு கர்நாடக அரசும் கேரளா அரசும் எங்களை எப்படியாவது முறையாக நிகழ்ச்சி எங்களை கொண்டு போய் சேர்க்கணும். கேரள மாநில